என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு நம்முடைய இரட்சகராம் ஆத்ம நேசராம் இயேசு வந்ததின் ஒரு பிரதானமான நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனித குமாரன் அவதரித்தார். மனித குமாரன் வெளிப்பட்டதின் முக்கியமான காரியம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும், ஓ மைட்டி காட், அது பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் செயல்படும். ஐயா, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்முடைய கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆதலினால் கர்த்தர் தேவன் அவரோடே கூட இருந்தார். அவர் எங்கும் சுற்றித் திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்ததோடு, பாருங்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றித் திரிந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தை, வீட்டை, வீட்டில் உள்ள யாவரையும் அல்லது ஏதையாவது ஒரு நபரை நிச்சயமாய் இந்த குடும்பங்களை அழிக்கவும் நாசமாக்கவும் இவருடைய ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை திருடவுமே இந்த பொல்லாத பிசாசு வருகிறான். ஆதலினால் தான் கர்த்தரும் சொன்னார், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழிய செய்ய முடியாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு குணங்களின் மூலமாய், நடக்கைகளின் மூலமாய் இந்த பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவன் வந்து அங்கே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடமாய் சேருவார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஓ மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் இன்று நம்முடைய குடும்பங்களை அழிக்க வரும் எல்லா பிசாசின் வல்லமைகளையும், ஏனென்று தெரியாத காயங்கள், ஏனென்று தெரியாத வருத்தங்கள், வேதனைகள், ஏனென்று தெரியாத மனவேதனைகள், ஏனென்று தெரியாமல் எதற்கு வந்தது என்று தெரியாமல் வந்த குடும்ப பிரச்சனைகளும் பிரிவினைகளும், ஏன் எதற்கு எப்படி வந்தது என்று தெரியாத வியாதிகள் இருக்கிறது. எங்கே வலிக்கிறது, ஏன் வலிக்கிறது, எப்படி வலிக்கிறது, மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மருந்தை மாத்திரமல்ல, நோயை கூட இது என்னது என்று கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற பிரச்சனைகளுக்கு பின்னால் நிச்சயமாய் இந்த பொல்லாத சத்துரு இருக்கிறான் என்பதிலே மாற்றமே இல்லை. அவனே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்த பொல்லாதவன். அவனை துரத்துகிற வல்லமை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஓ மைட்டி காட், நம்முடைய ஆண்டவரின் மீது வந்த பொழுது நன்றாய் கவனியுங்கள், அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம். இந்த சத்ருவை, இந்த பொல்லாத பிசாசை துரத்தி அடிக்கிற ஒரு பலத்தை, வல்லமையை, அபிஷேகத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். இந்த பொல்லாத பிசாசு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வானத்தில் இருந்து மின்னலை போல யார் மீது எங்கே எப்படி வேண்டுமானாலும் விழலாம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. என்னையா செய்யலாம்? இந்த அதிகாரத்தை பயன்படுத்த, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாததினால் எத்தனையோ பேர் சிக்கலிலும் சிறை இருப்பிலும், எத்தனையோ பேர் உடைய வாழ்க்கை சீரழிந்தும் போயிருக்கிறது. நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனை நம்புகிறோம், ஜெப வேளையிலே வருகிறோம். ஒரு காரியத்தை நன்றாய் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். மின்னலை போல் விழுகிற சாத்தானை, மின்னலை போல் விழுகிற
சாத்தானை எப்படி துரத்தி அடிக்க முடியும்? நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்களுக்கு சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இன்று நம்முடைய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரமே பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம். விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று கர்த்தர் சொன்னாரே. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். யாரோ துரத்துவார்கள், யாரோ என் கட்டுகளை உடைப்பார்கள், யாரோ எனக்காக கட்டுடைக்கிற ஜெபங்களை பண்ணுவார்கள் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்க கூடாது. நீங்கள் அதிகாரம் உடையவர்களாய், அபிஷேகமும் அதிகாரமும் பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற சகல அதிகாரங்களையும் பெற்றவர்களாய் நீங்கள் எழும்பி எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு நிச்சயமாய் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, ஐயா நன்றாய் கவனியுங்கள், உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான உங்கள் தொழில்கள், உங்கள் வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள், உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சகல வல்லமைகளையும் நீங்கள் நிர்மூலமாக்க முடியும். நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற அல்லது பரிசுத்த ஆவியிலே நீங்கள் நிறைந்து தேவ சமூகத்திலே நின்று எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த சத்துரு உங்களை விட்டு, குடும்பத்தை, வீட்டை விட்டு, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா அவனுடைய ஆயுத வர்க்கங்களையும் அள்ளிக்கொண்டு ஓடிவிடுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் இன்றும் அநேகருக்கு அந்த அதிகாரத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். அவருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஐயா, எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, அல்லது யாராவது எனக்காக எல்லாவற்றையும் செய்ய மாட்டார்களா என்று நீங்கள் எதிர்பார்க்கிறது எத்தனை அநீதி பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயம் இந்த ஜெப வேளையிலே நம்மோடு வந்திருக்கிற, நம்மோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் சிங்கம் போல் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், குடும்பத்தையும், கையின் பிரயாசங்களையும் அவன் அழிக்க, நாசமாக்க, உங்கள் ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை திருட வருவானை ஆகில் கூட நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நிச்சயமாய் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதோ நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். மின்னலை போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, மின்னலை போல் சாத்தான் உங்கள் மீது, குடும்பத்தின் மீது, வியாபாரத்தின் மீது எதிர்பாராத வகையில், யாரும் எதிர்பாராத வகையில், ஐயா இப்படி நடக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை, எப்படியோ இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டது, எப்படியும் நடக்கல, நம் மீது மின்னலை போல் விழுவான் ஆண்டவர் சொன்ன அந்த சத்துருவின் வல்லமை, பிசாசின் வல்லமை, உங்கள் பொல்லாத ஆவிகளின் வல்லமை உங்கள் மீது இறங்கி அங்கே ஒரு பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமான போராட்டம் வருகிறது. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா எழும்பி நிற்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தோடு நீங்கள் எழும்பி நின்று எதிர்க்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா நான் பெண்ணா இருக்கிறேன், அல்லது வயது முதிர்ந்தவளா இருக்கிறேன், அல்லது நான் வயது முதிர்ந்தவனா இருக்கிறேன், அல்லது நான் பலகீனமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இங்கே இடமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை வயதாயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பலகீனமாயிருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் பலம் பொருந்தியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆதலினால் தான் வேதம் சொல்லுகிறது, பலகீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா 100 வயது சென்றவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிறவர், நீங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய அம்மாவா பேர பிள்ளைகளை பார்த்த என் அன்பு சகோதரிகளா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உள்ளான மனுஷனாய் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை மறந்து விடாதீர்கள்.
வாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் உங்கள் வீட்டை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா சூனியங்களினாலும் மந்திரங்களினாலும் மாயா ஜாலங்களினாலும் வந்த பல்வேறு பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று நம்புங்கள். இன்றைய அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், அப்படியே அந்த அதிகாரத்தோடு அந்த அபிஷேகத்தோடு எல்லா விதத்திலும் தேவ ஆவியானவருடைய பலத்திலே அந்த தேவாலயத்திற்குள்ளே நம்முடைய ஆண்டவர் வந்த பொழுது பாருங்கள், மார்க்கு 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எப்பொழுது ஆண்டவர் உள்ளே வந்தாரோ, அந்த அதிகாரத்தோடு அந்த வல்லமையோடு எப்பொழுது ஆண்டவர் உள்ளே வந்தாரோ அப்பொழுதே அந்த பொல்லாத பிசாசு அலற ஆரம்பித்து விட்டான். ஐயோ ஐயோ, நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் என்று வாசிக்கிறோம். மாக்கா சந்தரபோ, ஓ குளோரி, எத்தனை மகிமை பாருங்கள். ஓ சக்கமரதரபோ துருவாக்கரபா. ஓ, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். ஓ, உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, என்றும் ஆவியாய் இருக்கிற கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். ஐயா, மகிமையாய் மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவின் ஆவியானவரே நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அதுவே நம்முடைய தைரியம், நம்முடைய பலம். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர் நம்முடைய கரங்களின் மூலமாய். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். எங்களுடைய கூட்டங்கள்ல நீ அநேகமாய் பார்த்திருப்பீர்கள், வெகுதிரளான கூட்டங்கள். இந்த மனிதனுக்கு இப்படி வெகுதிரளாய் வருகிறதே எப்படி என்று ஆச்சரியப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். காரியம் வேறொன்றும் இல்லை. ஓ, கர்த்தர் உம்முடைய நாமத்தினாலே அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, அந்த அதிகாரம் நன்றாய் கவனியுங்கள். இன்று தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பேரும், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் சொன்னாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, நான் செய்ததை காட்டிலும் அதிகமான பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கர்த்தரே சொன்ன அந்த மகிமையான வல்லமை. அந்த மகிமையான வல்லமையோடு நாம் கடந்து செல்கிறதுனால் தான் பாருங்கள், இந்தியாவில் இருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர், அப்புறம் மும்பையில் இருந்து அப்படியே மணிப்பூர் வரைக்கும், ஒரிசா மணிப்பூர் வரைக்கும் மாத்திரமல்ல, ஆப்பிரிக்க தேசங்களிலே சென்று கென்யா, உகாண்டா, ருவாண்டா தேசங்களிலே சென்று 300க்கும் மேற்பட்ட திறந்த வெளி மைதானங்களிலே கூட்டங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். உங்களோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய கனிகளை, அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய முடிகிறது, என்ன ஊழியம் செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். எப்படியா அறிவோம்? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், கள்ள போதனைகள் இருக்கிறது, கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். எப்படி அறியலாம் என்று கர்த்தரையே கேட்ட பொழுது, அவர்களுடைய கனிகளினால். ஐயா, அவர்கள் கனி கொடுக்கிறார்களா? உண்மையாகவே கனி கொடுக்கிறார்களா? அவருடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? அவருடைய ஊழியத்தில் என்ன நடக்கிறது? அதை எப்படி விசுவலாய் இந்த காலத்திலே பார்க்க முடியும்? நமக்கு எத்தனையோ மீடியாக்கள் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது, அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். போகிற இடங்களில் எல்லாம் நூற்றுக்கணக்கான நபர்கள் சுகமாகிறதை காண்கிறோம். நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் சுகமாகி சாட்சி சொல்லுகிறதை காண்கிறோம். எப்படி? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அதிகாரம், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும், எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், யார் யார் உண்மையாய் அவரை நேசிக்கிறார்களோ, யார் யார் அவருக்கு நம்ப தகுந்தவர்களாய் இருக்கிறார்களோ, யார் யார் பிள்ளையாகும்படி அதிகாரத்தை பெற்றுவிட்டு அதை நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமான வழிகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். நிச்சயமாய். நன்றா கவனிங்க. நீ
பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று கர்த்தர் அதை அதட்டினார். அல்லேலூயா. அதே வல்லமையை, கிருபையை, அதிகாரத்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் இன்றும் கொடுத்திருக்கிறார். உடனே என்ன நடந்தது? உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நம்முடைய ஆண்டவரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று. அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அவர் கொடுக்கிற அதிகாரமும் உங்களிலே தங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் எல்லோரும் ஆச்சரியப்படுகிற வகையிலே இந்த புதிய உபதேசம் அற்புதமான உபதேசமாய் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் வல்லமைகளுக்கும் பிசாசுகளுக்கும் கட்டளையிடுகிற, சத்துருவுக்கும் சாத்தானுக்கும் கட்டளையிடுகிற மிகுந்த பெரிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் தேவ சபைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாம இப்ப ஜெபிப்போம். நிச்சயமாய் உங்க குடும்பத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்தை, பிள்ளைகளை, உங்க வியாபாரத்தை, உங்கள் ஊழியத்தை நீங்க செய்து கொண்டு வருகிற எந்த காரியத்திலும் கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இதோடு அழிந்து போகும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில் இதை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மந்திர சூனியங்களும் அழிந்துவிடும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா மாந்திரிகங்களும் நிர்மூலமாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் யார் யார் என்ன என்ன அநியாயமான காரியங்களை செய்தார்களோ எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். கவலைப்படாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளாய் இந்த ஜெபங்களிலே இணைந்து இரவும் பகலும் ஜெபிக்கிற, அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் சில வேளை நடு ஜாமங்களிலும் எங்களோடு ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இந்த mighty and glorious name of Jesus, யார் யாருடைய குடும்பங்களிலே, யார் யாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், குடும்ப வாழ்க்கைகளிலே, திருமண வாழ்க்கைகளிலே அல்லது தொழிலிலே, பிரயாசங்களிலே என்ன என்ன பிரச்சனைகளை கொண்டு சத்துரு போட்டானோ எல்லா பிரச்சனைகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளின் ஆதிக்கங்களும் விரட்டி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, ஓ லார்ட், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்றே துரத்தப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். இவர்கள் பிள்ளைகளின் மீது, குடும்பத்தின் மீது, வீட்டின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பொல்லாத சத்துரு கூட்டங்கள் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்தரபோ துருக்கபரதரபோ சந்தரமா ஷக்கரபோ துருக்கபரா சந்துருமா கபரா சந்துருக்கபரதரபோ எல்லா அந்தகார வல்லமைகளும் வெளியேறும்படியாய், தேவ பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பொழுது ஜன கூட்டமாய் ஓடி வருகிற ஜனங்களை இயேசு கண்டு, அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று பிசாசை அதட்டின எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இன்றே எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியேறுவதாக. குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, குடும்பங்களிலே சந்தேகத்தை, பிரிவினையை கொண்டு வருகிற, குடும்பங்களிலே பல்வேறு போராட்டங்களை, கோபத்தை, எரிச்சலை, கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிற, விபச்சாரம், பேசித்தனம், குடிவெறியை கொண்டு வருகிற எல்லா அந்தகார ஆவிகளின் வல்லமைகளும் இன்று இவர்களை விட்டு, இன்று இவனை விட்டு, இவளை விட்டு புறப்பட்டு போ. கமா சந்துரு கபரதரபோ
சந்தரமா ஷக்கபருதுருபதரபோ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற எந்த பிள்ளைகளின் மீதும் இருக்கிற பொல்லாத ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த mighty name of Jesus. என் ஆவிகள் இவர்கள் குடும்பத்தை கெடுக்கிறதோ, எல்லா குடிவெறியின் ஆவியும், ஒருவேளை கணவனை பிடித்திருக்கிற குடிவெறியின் ஆவியே, குடிவெறியின் ஆவியே, விபச்சார ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, எரிச்சலின் ஆவியே, கோபமும் மூர்க்கமுமான பிரிவினை ஆவியே, எங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே தரபோ கபா சந்துருமா கரதரபோ சந்தரபோ கபரா சந்துருமா கரதரபோ சக்கபரதரபோ இவர்களை விட்டு இப்பொழுது 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 I command in the mighty name of Jesus. எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறோம். குடும்பத்தை அழிக்க கெடுக்க நாசமாக்க வந்த பொல்ல பிசாசின் ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை விட்டு குடும்பத்தை விட்டு புறப்பட்டு போ பொல்லாத ஆவிகளே. இனி இவர்களுக்குள் போகாதே, இனி இந்த குடும்பத்திற்குள்ளே போகாதே, இனி இவனுக்குள்ளே இவளுக்குள்ளே போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus. ஐயா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் இந்த அருமையான சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை சீல் பண்ணி ஜெபிக்கிறோம் சுவாமி. முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம் இப்பொழுதே. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஓ கபா சந்துரு கவரதரபோ. அதே வகையிலே இயேசுவின் நாமத்தினாலே ஓ பிள்ளைகளை எந்த வகையிலும் அலக்களிக்காதபடி, கெடுக்காதபடி, இவர்களை நாசமாக்காதபடி பொல்லாத ஆவிகளே வெளியேறுங்கள். மந்திர சூனிய ஆவிகளே வெளியேறுங்கள். பிசாசின் அந்தகார வல்லமைகளே வெளியேறுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கர்த்தர் மார்க் 16:17 எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி மக்கா சந்துருபாக்கரா சந்துரு கபரதரபோ, கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி மத்தேயு 10:1 ஓ லூக்கா 9:1-2 கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எங்கும் எதிலும் எந்த இடங்களிலும் கிரியை செய்யாதபடி, ஒருவேளை இவர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாமையின் புத்தியை, ஐயா கீழ்ப்படியாத முரட்டாட்டத்தின் புத்தியை, ஓ இவர்களை கேம்ஸ் என்றும் சினிமா என்றும் தொடர் என்றும் ஓ வீடியோக்களிலே, வீடியோ கேமராக்களிலே, வீடியோ கேம்ஸ்களிலே, பல்வேறு காரியங்களிலே இவர்கள் செய்கிற எந்த அநீதியும் நிலைத்திருக்காதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தவறான தொடர்புகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே தவறான தொடர்புகள் கட்டாகட்டும். அக்கா சந்து ரூபாரா சந்து ருக்கமரதரபோ, தவறான பழக்க வழக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus. ஓ பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சிறியரில் ஒருவரையும் நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி என் தெய்வமே, இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் இன்றே கடந்து செல்லும்படியாய், இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் கடந்து செல்லும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய், எல்லா அந்தகார ஆவிகளுக்கும் பொல்லாத சக்திகளுக்கும் விரோதமாய் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுங்கள். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அழிந்து போவதாக. சத்ருவின் எல்லா பிசாசு கூட்டங்களின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாய் போவதாக. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. Father, in the mighty and glorious name of Jesus. எல்லா அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் இப்பொழுதே அவிழும்படியாய் நெருப்புப்பட்ட நூல் போல். ஓ நன்றி சுவாமி. அன்று ஓ சிம்சோனை கட்டி வைக்கப்பட்டிருந்த சிம்சோனை பயங்கரமான கட்டுகளோடு பெலிஸ்தியர் ஆரவாரத்தோடு பெலிஸ்தியர் கட்டின அந்த கட்டுகளை மக்கராபாரபோ என் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவி அங்கே இறங்கின பொழுது, சிம்சோன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல் பொசுங்கி போனது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இவர்கள் குடும்பங்களை அழிக்க, ஓ இவர்கள் பிள்ளைகளை அழிக்கவும் நாசமாக்கவும் வருகிற பிசாசு கூட்டங்களை துரத்தி அடிக்கிறோம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. மாரா பாரா ஷக்கரபோ சந்தா ரக்கபோ ருக்கபாரா ஓ ருக்கபாரா ரபோ ருக்கபாரா சந்தா ரபோ. எல்லா
அசுத்த வல்லமைகளும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகும்படியாய், சத்துருவின் எல்லா தந்திரங்களும் சங்கரிக்கப்படும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஐயா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள், அவன் நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க கொடுத்த அதிகாரத்திற்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வகையிலும் இவர்கள் ஒரு சம்பூரண பரிபூரண பாதுகாப்போடு வாழும்படியாய் பரிசுத்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் வீடுகளிலும் இவர்கள் நிலைக்கால்களிலும் தெளிக்கிறோம். ஒரு வெற்றி, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.